ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நமது நண்பர் மாமன் மச்சன் மைத்துனன் பல வார்த்தைகளில் அவரை புகழ்ந்து தள்ளலாம். அவர் யார் என்று பார்த்தால் வன்னியரசு. விஜய் டிவி, ஆதித்யா டிவி, கலைஞர் டிவி, எந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கலாம், எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் அவர் பார்க்கலாம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். வசதி இல்லை. சோ கேக் கட் பண்ணுமே, என்னடா பண்ணலாம், மாமாவுக்காக ஒரு கேக் கட் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் கேக் கட் பண்ணணும், அவர்தானே பேப்பர்ல ஏறி கேக் கட் பண்ண சொல்லலாம்னு இதுல வேற எனக்கு என்ன கேக்குன்னு பிடிக்கும்னு அவருக்கு தெரியாது. அதனாலதான் மேல பாருங்க சாக்லேட், ஒயிட் ஃபாரஸ்ட், பட்டர் ஸ்காட்ச் 3 கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த கேக் பிடிக்குமோ அந்த கேக் பண்ணிக்கிறேன். ஐயா வாங்க, கேக் வந்து என்னோட பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளவு கேக் வெட்டிருக்கிறேன். ஒரே ஒரு இதுல 3 டேஸ்ட் பாருங்க. சாக்லேட் இருக்குது, ஸ்வீட் ஃபாரஸ்ட், மாமா லைட்டா டேஸ்ட் பண்ணி கேக் கட்டிங்க அப்படிதான் தரணும். இது வெட்டிடலாமா? ஊதிடுவா. ஹாப்பி பர்த்டே என்ன மாயமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் இல்லடா மாமா என் ஃபேமிலி போதும். நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட போய் 10 ரூபா பார்த்து டப்பா வேணுமா? டப்பா அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நன்றி. தொடர்ந்து அடுத்த பர்த்டேல சந்திப்போம். நன்றி மாமா. அடுத்த பர்த்டே நான் கேக் வெட்டுறேன். இந்த பர்த்டே நான் கேக் வெட்டுறதை விட்டேன். கேக் எடுத்து வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வசதி வருங்க. அடுத்த முறை பெரிய கேக்கா வெட்டணும். பெரிய வெட்டிட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.